எத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அவங்களுக்கு வந்து திதி கொடுக்குற மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்களாம். இப்போ நம்ம கந்தாரா மூவில பாத்தீங்கன்னா சாமியா ஒருத்தவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. கடைசியா அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாம ஒரு மாயமா மறைஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே ஸ்டோரி தான் சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர், அதாவது ஐயா அப்படின்னா ஒரு மேல், அதே மாதிரி எத்தை அப்படிங்கிறது ஃபீமேல். ஐயா அவர் வந்து எத்தைய வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா அவர் வந்து இறந்துடுறாரு. அந்த நியூஸை கேட்ட உடனே இவங்க வந்து மனசார அவங்களை வந்து கணவரா நினைச்சதுனால கல்யாணம் எல்லாம் ஆகல, பட் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடந்ததுலேயே அவங்க மனசார அவரை கணவரா நினைச்சதுனால அந்த துக்கத்திலேயே மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து இவங்க வந்து எல்லா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து திதி கொடுக்குற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய விவசாயம் இது எல்லாமே நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காகவும் அவங்களதான் இங்க வந்து காலங்காலமா வழிபட்டுட்டு வராங்க.